வண்டி மூவிங்கில் இருக்குது. வெளியே ஜிகு ஜிகு லைட்டை போட்டாங்க, அவ்வளோதான். வேற மாதிரி அலப்புறம் வந்துருச்சு. இப்போ ரன்வேக்கு போய்கிட்டு இருக்கு. வேற மாதிரி பறந்துட்டா அவ்வளோதான், பிடிக்கவே முடியாது நம்மளை. வேற மாதிரி சப்ஸ்கிரைப் போட்டுக்கிட்டு லைக்லாம் போட்டு விட்டுக்கிட்டே இருங்க. அண்டங்காக்கா குயில் மேலே ஆசைப்படலாம், மயில் மேலே ஆசைப்படலாமாப்பா? வேற மாதிரி பறக்க போகிறோம். இங்கே பாருங்க, புள்ளிக்குள்ளே தெரியுதா? அதான் ரன்வே. இதை திரிச்சாவெல்லாம் உனக்கு கிட்டுமா ஒட்டுமா? அழைக்கிறாங்க. என்ன எவ்வளோ பெரிய இன்ஜின்! ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி இருக்கு. புடுங்கன்னா எப்படி இருக்கும்? நீ சென்னைக்கு போறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். வேற மாதிரி இல்லை, இந்த மாதிரிலாம் நெகட்டிவிட்டியாக பேச என்னால் மட்டும்தான் முடியும். செத்துருவாங்க. போச்சு வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இப்போ பார்த்தீங்கன்னா பேசலாம் முடிச்சு எல்லாத்தையும் அமைத்துட்டாங்க. லைட்டை நம்மளே தான் மேலே போட்டிருக்கேன். எதுக்கு நான் பிளாக் பண்ணுறேன். இப்போ வந்து ஃப்ளைட்டு ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு படம் பார்த்தேன். என்ன படம்னா, ஏறுறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தேன் அந்த படத்தில். படம் பேர் வந்து நோவே. அந்த படத்தில் என்ன கான்செப்ட்னா, ஃப்ளைட்டில் அந்த மாதிரி எல்லாம் கூட ஏறுவாங்க. ஏறிட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸில் ஏறிட்டு ஒரு ஆள் பழகிக்கிறோம்ல, அந்த மாதிரி பழகிக்கிட்டு அந்த ஃப்ளைட்டு பறக்க ஆரம்பிட்டேன். பறந்த உடனே அதோட லெஃப்ட் சைடு இன்ஜின் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகி, அது ஒரு சைடு இருக்கிற ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடும். அந்த டோர் ஃபுல்லாகவே கலந்து ஓப்பன் ஆகிடும். ஃப்ளைட் வந்து உடஞ்சி கடலுக்குள்ளே இறங்கினோடனே ஒரு சைடு மட்டும். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, கிராவிட்டில் ஆகா ஃப்ளைட்டு பறக்க போதுரா இழுத்துட்டாங்க. வர மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. இவனுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். ஃப்ளைட் பறக்குது. எப்படி அவனுக்கு வந்து டவர் பிடிக்குது? சேட்டில் போனால் மரட்டி விடு 6 மாதம் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அண்ணன் சேட்டிலைட் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் பறக்கிறது. மூஞ்சி தெரிதான் தெரியல. தூக்கிட்டாங்க. போச்சியா முடிஞ்சு வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்குறேன். விளங்குமாடா? போடா போய் வேலை வெட்டி இருந்தா பாருங்கடா. கீழே தர தெரியுது, பள்ளமா இருக்கு. வேற சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போடுறா நிறுத்துற அவனை. ஓகே, அந்த ஃப்ளைட் வந்து பறந்தோடனே கடல் உடஞ்சி விழுந்தோடனே அதில் ஒரு 10 பேர் தப்பிப்பாங்க. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த இடத்துல தண்ணி போகாதனால அவங்க முடிச்சே இருப்பாங்க. ஆக்சிஜன் டேங்க்லாம் ஃபுல்லாக சர்வே பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஃப்ளைட்லேருந்து எப்படி வெளியே வராங்கன்றது ஒருத்தனை வெளியே வந்து முயற்சி பண்ணுறப்ப அங்கே வந்து ஷார்க் இருக்கும். ஒருத்தனை கொண்டுரும். அந்த ஷார்க் வந்து ஒருத்தனை கொண்டுருயோ என்ன கேமராக்குள்ளே ஒரு ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஏற்கனவே ஒன்று பேசினேன், அது போச்சு. பாருங்கய்யா, நல்லா எடுங்கய்யா, நான் எப்படி வச்சுக்கிறேன். வளைச்சி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் வேற மாதிரி. அப்போ அந்த ஷார்க் வந்து ஒருத்தரை கொண்டுட்ருக்கோம். அப்படியே 3 பேர் தப்பிப்பாங்க அந்த படத்தில். அதுதான் அந்த படமே நோவே அப்படின்ட்டு. இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு எவனுமே இந்த மாதிரிலாம் படத்தை பார்த்துட்டு ஃப்ளைட்டில் ஏற மாட்டாங்க. ஃப்ளைட்டில் ஏறி அந்த கதையை சொல்கிறேன்னா வேற மாதிரி ஆகுது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போகிறோம். வேற மாதிரி ஐயோ கீழே ஏரியா பார்த்து நல்லா இப்படி மண்டையை புடியா என்ன இருக்கு காரியம் பார்த்து. லைட்டை போட்டாங்க, சோறு வைக்க போகிறாங்க. பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாவும்ல செத்த பேர நீ. பார்த்தீங்கன்னா பேசுறது கேட்குதான். பேசுறதுக்கு அமுத்து விட்ட காதல் நடக்குது. ஹெட்ஃபோன் போட்டாச்சு, காது அடிக்கிறது. வந்து இது வரைக்குமே 2 தாட்டி ஃப்ளைட்டில் போயிட்டு இது வந்து 3ஆவது அதை 2 தாட்டி போயிட்டு வரேன். பாத்ரூம் ஃப்ளைட்டு ஏறி போயிருப்பாரு, திரும்ப இறங்கிடுவேன். அதே மாதிரி போய் இறங்கி ஃப்ளைட்டுக்குள்ளே பாத்ரூம் அடிக்க வச்சிருக்காங்க.
விளக்கேற்றிட்டு ஆனால் இந்த தடவை அதை பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம பார்த்துட்டு போகிறோம். வேல்டுலேயே லைட்டில் பார்த்துட்டு போய் யாரும் பார்த்து ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்துட்டு ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. முன்னாடி இந்த சீட் வந்து என்னென்ன அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்துருச்சு வந்துருச்சா பார்த்தீங்கன்னா கிளம்பு வந்து திருச்சி போகிற வந்து போகலாம் நேரம் வந்து போகலாம். இது வந்து பெரிய ஐயோ என்னையா 800 இல்லை காய்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் போகுது பாரு. 263 கிலோமீட்டர் ஸ்பீடு இன்னும் எவ்வளோ ஸ்பீடில் போகுது ஏன்னா 1000 கிலோமீட்டர் போகும். வந்து பார்த்தீங்கன்னா 10,200 மீட்டரில் பார்த்தோம். 800 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். 2424 கிலோமீட்டர் லைட் வந்து 30 டிகிரி சார்ஜ் வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டு அது லாங்குவேஜ் இது வந்து ஒரு ரஃபான மேப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே கிடைக்கும். எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம், எவ்வளோ ஸ்பீடு போகும், அப்புறம் எத்தனை மீட்டர் பறந்து 10,000 அடியில் பறந்துருக்கு. கேம் கிட்ஸுக்கு எதாவது வச்சுருக்காங்க. ஹோம் பேஜுக்கு போய்ட்டு சவுண்ட் அட்ஜஸ்ட் வால்யூம் அடியில் பறக்கிறது சூப்பர். கடல் படுத்து எதுவுமே தெரியல. என்ன வெளியே லைட் அமைத்துருக்கீங்க? பயம் வரேன் கேம் பயணமாக பஸ்ஸில் கேம் போகிறோம். பயணமாக விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல மூக்கு நோண்டி 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 மூளை எடுக்கிறேன். மூக்கு நோண்டி வாயில் வச்சு எடுக்கிறேன். ஏனே நீ வேறு காவல் நீ பண்ணுறதா ஏன் சொல்கிறேன்? உன் மூளைலாம் எங்கெங்கே இருக்குது பார்த்தியா? மூக்குடியும் வாயும் தான் இருக்குது. ஃபன் பண்ணிக்கிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே சாப்பாடு விட்டுட்டு இருக்காங்க வயசுக்கு பார்த்து. சாப்பாடு விட்டுட்டு இருக்காங்க ஃப்ளைட்டுக்குள்ளே. ஃப்ளைட்டில் சாப்பாடு காசு டிக்கெட் வாங்கினாங்க. வாங்கிட்டு பார்த்துட்டு ஏதோ கொடுக்குறாங்க நம்மளுக்கும். ஏன் தண்ணி ஊற்றுறாங்களா? ஏன் வேறு எதுவும் எடுக்கலையா? கூடு கூடு ஏன் டிக் பண்ணிடுச்சா? டிக் பண்ணிட்டா எல்லாமே கொடுத்துருங்க. வேற மாதிரி இப்போ அண்டங்காக்கா
குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? பெஸ்ட்டு வேற மாதிரி சாப்பிடுவோமா? வெல்கம் டு பாத்ரூம் டு ட்ரெயினுக்குள்ள. நான் சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற அவன் மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. வேற மாதிரி இருக்குது. ஒரு ஆள் தான் நிற்கிற மாதிரி இருக்கு, வேற மாதிரி செதுக்கிருக்காங்க. யாரும் இது ஆஃபீஸ் அங்கனா அப்படியே அப்படி வருது. இந்த லிக்விட் வச்சுருக்காங்க. வேற மாதிரி இங்கே டிஷ்யூ இருக்குது. டிஷ்யூ எடுத்து உள்ள போடணும். முப்பத்தட்டி எதியா முப்பத்தட்டி நிற்கிறேன். பாத்ரூம் டூர் டிஷ்யூ வச்சுருக்கு. போடு கல்லுக்கு போடு வேற மாதிரி ப்ரோ. இதான் பார்த்துட்டு இது என்னன்னு தெரியல. இது செட் வசங்காட்டி உள்ளே வந்துட்டு இதை லாக் பண்ணிட்டா லைட் எரியுது. அப்புறம் இதை புஷ் பண்ணி வச்சிடணும். வேறு எதுவுமே இல்லை. இதுதான் அவன் பாத்ரூமு. இதுதான் பாத்ரூம் டோர். வேறு வந்து இருக்குது. லைட்டுக்குள்ளேயும் பாத்ரூம் டோர் பண்ணுவாங்க. மேலே ஏசி ஓடும். பாத்ரூம் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு லைட்டு வந்தவங்களே பார்த்துட்டு போவோம். பாத்ரூம் டூர் முடிஞ்சு, பாத்ரூம் டூர் பண்ணியாச்சு. இந்த கண்ணாடியில் கையை வச்சு வச்சு எவ்வளோ கண்டமாக இருக்கணுமோ அவ்வளோ கண்டமாக்கிடுச்சு. லேண்டிங் ஆக போகுது. வெளியே இன்ஜின் கிட்டலாம் லைட்டை போடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 770 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. 7000 ஃபீட்டில் பறக்குது. இது வந்து திருச்சி டைம் போயிடுச்சு. இவ்வளோ டைம் வரும்போது இன்னும் 8 நிமிஷத்தில் லேண்டாயிரும். 8 நிமிஷத்தில் லேண்டாயிரும் வர மாதிரி. திருச்சி டைமு, இது வந்து மலேசியா டைம் 3:59 மலேசியா. ஒன்று 8 நிமிஷம் லேண்டாயிரும். 4 மணிக்கு லேண்டாயிரும். 4 மணிக்கு. வெல்கம் டு மலேசியா. சலமாத் தத்தான். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.